விஜய் ஏன் லீடரா மாற மாட்டார் அப்படின்னா, திரையில நடிக்கலாம், தரையில நடிக்க கூடாது. இவர் தரையிலும் நடிக்கிறார். விஜய் சட்டப்பேரவைக்கு போவதற்கே வாய்ப்பு கிடையாது. அவர் போகவே மாட்டார். வீட்டுல பனையூர்ல தான் இருக்க போறாரு. இவங்களுக்கு எலெக்ஷன் என்னன்னே தெரியாது. தாவேகாக்கு நிர்வாகத்திறன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, நிர்வாகத்திறனை காட்டிலும் பதவியினுடைய ஆசை இதனால் அதிகமா இருக்கு. ஈஸா எடுத்துட்டாங்க தாவேகா. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து 26 தேர்தலில் வந்து போட்டி, ஃபர்ஸ்ட் நீங்க போட்டி போடுறதே எங்க ஒரு பெரிய டிவிக்கே எலெக்ஷன்ல ஜெயிக்காதுன்னு தெரிஞ்ச ஒரே ஆளு செங்கோட்டையனை தாண்டி அங்க இருக்க எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்துல இருக்கு. சொல்றாங்கல்ல, எல்லா மீடியாஸ்லயும் விஜய்க்கு வந்து இவ்வளவு ஹைப் கிடைக்குது, இவ்வளவு வியூஸ் போகுதுன்னு. எலெக்ஷன் முடிஞ்சு விஜயனுடைய படுதோல்விக்கு பிறகு விஜயனுடைய ஒரு வீடியோ மாஸ் ஹீரோ டு டேஷ் ஹீரோ மாதிரி வரும். அதுக்கப்புறம் படம் நடிக்க போயிட்டாரு அப்படின்னா அது இன்னும் மோசம். ஏன்னா நான் படத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்லையும் சொல்லிட்டாரு கேரியரின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேரியரோட பாட்டம்ல இருந்து திரும்ப படம் ரிலீஸ் ஆகும்போது அவர்கள் வந்து போஸ்டர் ஒட்டி ஃப்ளக்ஸுக்கு பாலாபிஷேகம் பண்ண நிர்வாகிகளை கூப்பிட்டு அரசியல் கத்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்துக்கிறது. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தலைவருக்கான ஒரு தேடலையும் அந்த ஒரு போட்டி களத்திலையும் விஜய் அவர்கள் இருப்பார். அவருடைய புதிய வருகை இருக்கு இல்லையா? விஜய் வந்து நீங்க ஏற்கனவே விஜய் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார், நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீட்டுக்குள்ள போயிட்டேன், எல்லா வீட்டுக்குள்ளேயும் விஜய் போயிட்டார். அவர் வந்து ஓட்டு கேட்கறது மட்டும் தான் பேலன்ஸ். ஆனால் அதுதான் இங்கே இஷ்யூவே. ஏன்னா விஜய் அவர்களை பற்றி நிறைய பேச்சுக்கள்லாம் வருது, இந்த இடத்துல நிற்க போறாரு. ஏன்னா அவர் வியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. டிவிகே சென்ட்ரலில் விஜயை கொண்டு வந்துட்டாரு, விசில் வியை கொண்டு வந்துட்டாரு. இப்போ அடுத்த தொகுதி கூட சொல்றாங்க வேளச்சேரியில் நிற்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் பண்ணக்கூடிய சூசைடல் அட்டெம்ப்ட் இதெல்லாம் கிட்டத்தட்ட. ஏன்னா வேளச்சேரியிலலாம் ஒரு வேளை நின்னார் அப்படின்னா உண்மையிலே டிவிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு இடங்கள்ல போய் நின்னாரு அப்படின்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பகுதிகள் கிடையாது. நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் போய் ஓட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நின்னார் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இடத்த தான் போன தடவை கமலஹாசனும் சொன்னார், கோயம்புத்தூரில் நிற்கும் போது நான் தான் வெற்றி பெறுவேன், நான் ஒரு நடிகர், என்னுடைய விசுவாசிகள் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க, வாக்காளர்கள் போடுவாங்க அப்படின்னு. இதே கமலஹாசன் வெளியே வந்து என்ன சொன்னார்னா, ரசிகர்கள் வாக்காளர்களாக மாற மாட்டார்கள்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமலஹாசன் சொன்னார். விஜய் இதே விஷயத்தை சொல்லுவார். ஏன்னா விஜய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. விஜய் ஏன் லீடராக மாற மாட்டார் அப்படின்னா, திரையில் நடிக்கலாம், தரையில் நடிக்கக்கூடாது. இவர் தரையிலும் நடிக்கிறார். இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்து தான்ப்பா படிக்கிறாரு, இவருக்கு வந்து அது ஃப்ளோவாக வரணும். இப்போது ஒரு சம் லீடர்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படின்னா பேப்பர்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, உள்ளேருந்து வரணும். உள்ளேருந்து மக்கள் பிரச்சனை உள்ளேருந்து வரணும், என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த பிரச்சனைலாம் உள்ளே இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தலைவருக்கு தானாக தோன்றணும். இவருக்கு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. 41 பேர் செத்து போயிட்டாங்க, இல்லைப்பா இன்றைக்கி நமக்கு இந்த ஷெட்யூல் கிடையாது, கரூரில் நமக்கு இன்றைக்கி மீட்டிங்கே கிடையாது, கரூர் போகக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது யார்? விஜய் எடுத்துருக்கணும். விஜய் எடுக்கல. ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் இன்னைக்கு கரூர் வந்துருங்கண்ணா, நேற்று செந்தில் பாலாஜி மீட்டிங் போட்டார், இன்றைக்கி போட்டால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இவர் மீட்டிங் போட்டார். இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறது விஜய் தான். ஒரு கட்சி இவரை நம்பி கூட்டணி செல்வதற்கு கூட கட்சிகள் தயாராக இல்லை. எந்த கட்சி கூட்டணி? காங்கிரஸ்னு எதிர்பார்த்தாங்க, வரல. டிடிவியை எதிர்பார்த்தாங்க, டிடிவியும் போகலை. இன்றைக்கி தனி மரமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் விஜய் வந்து வெற்றி பெறுவாரா, இதில் தலைவராக வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஊரில் மொத்தம் 1600 ஓட்டு இருக்குது, ஒரு 100 ஓட்டு டிவிக்கே குழுவும். நான் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, விஜய் என்றைக்குமே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள், ஒரு 1200 ஓட்டில் 100 ஓட்டு உழுகுது அப்படின்னா இது ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான், ஒரு மற்ற கட்சிகளை விட நல்ல பர்சன்டேஜ். ஆனால் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அந்த 100 ஓட்டை வச்சுனால? அதுக்கு நிச்சயமாக கிடையாது. விஜயினுடைய இன்னைக்கு நீங்கள் மீடியாஸில் வந்து விஜய் பற்றி நம்ம பேசினாலோ, விஜய் பேசும்பொழுதோ நல்ல வியூஸ் போகுது, நல்ல கண்டென்ட் போகுது, எல்லாமே போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைப், நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஒருவேளை 2026 தேர்தலில் அதில் பாதாளத்தில் முடிஞ்ச அளவுக்கு தோத்துட்டாரு, அவருமே தோற்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக வேளச்சேரியெல்லாம் போட்டி போட்டாருன்னா தோற்று போயிடுவார். ஏன்னா காரணம் என்னன்னா ஃபீல்டு ஒர்க் அந்தளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியில். திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள், இளைஞரன், அவெல்லாம் வேற லெவலில் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை முறையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளி இவங்க 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு ஃபீல்டு ஒர்க் எல்லாருமே சுற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவர்கள் வந்து நின்னாங்க அப்படின்னா அது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கில் போய் முடியும். ஏன்னா இவர் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கிளைம் பண்ணுறாரு விஜய். இங்கே வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, பிஜேபி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒருத்தர் வேட்பாளரை நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா விஜய் மண்ண போவது கண்டிப்பாக உறுதி.
இது வந்து ஒருத்தரை ஃபேமஸ் பண்ணி விட்ருவாங்க. சூர்யாங்கிறவரு ஃபேமஸ் ஆகி வெளியே போயிடுவார். விஜய் தோக்கடிச்சு ஒரு பெருமை. வானதி எப்படி ஃபேமஸ் ஆனாங்களோ, வானதி சீனிவாசன் எப்படி கமலஹாசனை தோக்கடிச்சு ஃபேமஸ் ஆனாங்களோ, அந்த மாதிரி இவரு ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டு போயிடுவார். விஜயனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில் கூட அவர் ஜெயிக்க முடியல. இல்லை குறைஞ்சபட்சம் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டி போட்டு நம்ம நினைக்காத வேலைச்சேரி விட்டுட்டு வேற எங்கேயாவது தோத்து ஒரே ஒரு எம்எல்ஏ உள்ளே போனார்னா 233 vs 1 நினச்சி பாருங்க. இது என்ன சூர்யா மாதிரி நடிகர் சூர்யா ஒரு படத்தில் உள்ளே போவார்ல, சட்டப்பேரவைக்குள்ளே உள்ளே போகும்போது தனியாக தள்ளி விட்டு போவார்ல, அப்படிலாம் அங்கே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நாள் சட்டப்பேரவையில் போய் பாருங்கள், 233 பேரும் சேர்த்து நசுக்கிடுவாங்க விஜய். பேசவே முடியாது. எனக்கு தெரிந்தவரை விஜய் சட்டப்பேரவைக்கு போவதற்கே வாய்ப்பு கிடையாது. அவர் போகவே மாட்டார். வீட்டில் பனையூரில் தான் இருக்க போகிறார். ஒருவேளை அவர் மட்டும் வெற்றி பெற்றார். ஏன்னா மற்ற தொகுதிகளில் யாரும் வெற்றி பெறுவதற்கு இவங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாதுங்க. இந்த கட்டமைப்பு உட்கட்டமைப்பு தாவேகால எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்த ஒரே ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மட்டும்தான். அவர்கள் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் செங்கோட்டையனை கட்சியில் போட்டால் தான். டிவிக்கே எலெக்ஷனில் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனை தாண்டி அங்கே இருக்க எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க. போன வாரம் வந்து 7%ன்னாங்க, அப்புறம் 12%ன்னாங்க, 20%ன்னாங்க, இப்போ போன தடவை 42% வந்திருக்காங்க. எதுக்கு எலெக்ஷன் நடத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் 60ன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்களே சொல்லிக்க வேண்டியதா 60% இருக்கு 70%. எல்லா கட்சியுமே 60% என்கிட்ட இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கலாம். அது கிளைமிங் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். சிரஞ்சீவியை விட நீங்கள் பெரிய நடிகரா? சிரஞ்சீவியினுடைய பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பிக்கும் போது திருப்பதியே ஸ்தம்பிச்சுது. மொத்தம் ஆந்திராவுமே ஸ்தம்பிச்சு போச்சு. அவராலேயே 11 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கபலீகரம் செய்து அந்த கட்சியை அபகரித்து காங்கிரஸில் போய் சேர்ந்தார். இன்றைக்கி அரசியல் அனாதையாயிட்டார் சிரஞ்சீவி. ஆனால் அவருடைய தம்பி வேற லெவலில் போயிட்டார் பவன் கல்யாண். இன்றைக்கி துணை முதலமைச்சர். ஏன்னா சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை கையில் எடுத்தார். இன்றைக்கும் விஜய்க்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. திமுகவை திட்டுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய்க்கு நான் ஏன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னேன்னு ஆரம்பத்தில் சொன்னேன்ல. காரணம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இப்போ டிடிவி வந்து எடப்பாடி அவர்களை நன்றாக திட்டினாரு. நம்ம எல்லாமே நல்லா பார்த்தோம். இன்றைக்கி சேரும்போது என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு பிரச்சனை திமுகப்பா, நாங்கள் 2 பேரும் பங்காளிங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்கள் பிஜேபி திட்டிருக்கீங்க, விஜய் வந்து பிஜேபி திட்டிருக்காங்க, எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு எங்களுடைய முதல் எதிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை பார்த்துக்குறோம். இப்போ இது நிலமையில திமுகவை விரட்டுவது மட்டும்தான் எங்களுடைய ஒரே பாணின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே வந்து சேருவதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கலாம். சேரும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 40லேருந்து 50 சீட்டுகளாவது குறைஞ்சபட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தரும். ஏன்னா ஒரு இடத்துலையும் 100 ஓட்டு 200 ஓட்டு இருக்குது. தேவைங்கிற ஒரு இடத்துல ஒன்றும் துணை முதலமைச்சராக உட்காந்துடலாம், இல்லை எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துடலாம். 200 சீட்டு சாலிடாக என்டிஏ ஸ்வீப் பண்ணும் விஜய் இங்கே வந்தாருன்னா. அது நமக்கும் நன்றாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் விட்டு நான் முதலமைச்சர் மட்டும்தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா மலைக்கு மேலே இருந்து நேரடியாக கீழே குதிக்கிறதுக்கு சமம் அது விஜய். அதை தான் விஜய் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ சொல்கிறாங்கல்ல எல்லா மீடியாஸ்லையும் விஜய்க்கு வந்து இவ்வளோ ஹைப் கிடைக்குது, இவ்வளோ வியூஸ் போகுதுன்னு. எலெக்ஷன் முடிஞ்சு விஜயனுடைய படுதோல்விக்கு பிறகு விஜயனுடைய ஒரு வீடியோ போடுங்க, 1000 வியூஸை தாண்டவே தாண்டாது. உங்களோட வியூஸ் தாண்டவே தாண்டாது. விஜய் அன்னைக்கு வந்து விஜய் வந்து அப்படியே ஒரு மாஸ் ஹீரோ டு டேஷ் ஹீரோ மாறிடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் நடிக்க போயிட்டார் அப்படின்னா அது இன்னும் மோசம். ஏன்னா நான் படத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்லையும் சொல்லிட்டார் கேரியரின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. கேரியரோட பாட்டம்ல இருந்து திரும்ப மேலே எழுந்திரிக்கணும். சிவகார்த்திகேயன் பெரிய ஆளாக இருவார். அன்றைக்கி விஜய் கீழேருந்து வரணும். படம் ஓடாது, எந்த தேட்டர்லேயும் ஓடாது. இவர் அரசியலுக்கு வந்து இவர் பேசிய வார்த்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கொம்பு சீ விட்டுருக்கோம். எப்படி நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணீங்க? ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண முடியலல்ல, ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல. ஒரு படத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த ப்ரொடியூசர் உங்களை வச்சு படம் தயாரிப்போம்? நாளைக்கு அந்த கதவையும் சாத்திடுவாங்க விஜய்க்கு. விஜய் தன்னுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இன்னும் காலம் சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல லீடர் உருவாகிறாங்க, லீடரில் வந்து விஜய் இருப்பாரான்னு. அது அவருடைய கையில் தான் இருக்குது. கரெக்ட் டைம் கரெக்ட் டெசிஷன் இப்போ எடுத்தார் அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்தவரை அந்த கதவுகளை அவர் மூடி வைத்திருக்கிறார் இந்த நிமிடம் வரை. ஓகே, அவர் வந்து கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகே வந்து 2 எலெக்ஷன் வந்துச்சு, இடைத்தேர்தல் கூட வந்துச்சு நினைக்கிறேன். எதுலேயுமே போட்டி இல்லாமல் வெறும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு போனது. அவருடைய ஓட் பேங்கை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த இடத்துலையும் சான்ஸ் இல்லை. மேபி அங்கே நின்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்குது தேர்தல், இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் முதலமைச்சர் போட்டி மட்டும் ஓடுறதுங்கிறது சரி. அதுதான் பிரச்சனை. அவர் அங்கேயே மாட்டிக்குவார். நீங்கள் 2 இடைத்தேர்தல் நின்றுருந்தாரு அப்படின்னா அவருக்கு இந்த 2026 தேர்தலில் ஹைப்பே இருந்திருக்காது. அவர் அந்த ஹைப்புக்கோசரம் மட்டும்தான் அந்த ஒரு ஹைப் கிரியேட் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணார். நாங்கள் இல்லைன்னா சொல்லலை. ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் நின்றுருந்தீங்க. இப்போ பாஜக புறக்கணிச்சது ஈரோடு இடைத்தேர்தலே நாங்கள் புறக்கணித்தோம். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டி போட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை, அந்த எதிர்ப்பு வாக்குகளை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்ய முடிஞ்சது. விஜய் நின்றுருந்தாருன்னா அந்த 10,000 ஓட்டு வந்து விஜய் கொடுத்துருக்கும். அவ்வளோதான். நாம் தமிழருக்கு 5,000 ஓட்டு, இந்த பக்கம் ஒரு 15,000 ஓட்டு விஜய் கொடுத்துருக்கும். எதிரில் நீங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு இடத்துலையும் பட்டி மாதிரி போட்டு அவங்களுக்கு அங்கேயே சாப்பாடு போட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும்தான் அந்த கதவையை திறந்து விட்டாங்க. நேராக போறீங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க, நேராக வீட்டுக்கு வந்துடுறீங்க, பணத்தை வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கடைபிடித்தாங்க.
அதனால் அந்த மாதிரி இடங்களில் இடைத்தேர்தலில் போய் நீங்கள் வந்து விஜய் கண்டெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சாத்தியமல்லாத ஒரு விஷயம். வாக்கு சதவீதம் விஜய்க்கு இவ்வளோ தான்ப்பா, வாக்கு சதவீதத்துக்கு வேறு 5000 ஓட்டு தான்ப்பா தொகுதியில் வாங்கினேன், இந்த மைண்ட் செட்டு மக்களுக்கு கிரியேட் ஆயிரும். இடைத்தேர்தல் என்னப்பா பண்ணீங்க அப்படி இதே கேள்வி நீங்கள் வேறு மாதிரி கேட்டிருப்பீங்க. ஏங்க இடைத்தேர்தலே அவரால் ஒன்றும் பண்ண முடியல, 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன கிழிச்சிடுவாரு நீங்கள் என்கிட்ட கேட்டிருப்பீங்க. இந்த கேள்வி இப்போ கேட்க முடியாத அளவுக்கு ஒரு லாக்கில் இருக்கீங்களா? இந்த விஷயத்தை தான் விஜய் செய்தார். அது கரெக்டான விஷயம்தான். 26 சட்டமன்றத்தில் சரியான ஒரு நிலையில தான் விஜய் இருக்கார். ஆனால் அவர் வச்சிருக்கிற டெசிஷன் தவறான டெசிஷன், அவ்வளோதான். அதை வந்து அவரை தலைவராக்காது. எம்ஜிஆர் ஒரு வார்த்தைகள் சொல்லுவார், நீங்கள் மக்களை விரும்புனீங்க அப்படின்னா மக்கள் உங்களை பதிலுக்கு விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ஒன்றும் நேரடியாக படத்தை விட்டுட்டு நேரடியாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கல. 10 வருஷ காலம் திமுகவில் வேலை பார்த்தார், பொருளாளராக இருந்தார், கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார். திமுகவை விட்டு வெளியே வரும்போது இவரை நம்பி நிறைய திமுக நிர்வாகிகள் வெளியே வந்தாங்க. அத்தனை பேரும் அத்தனை செங்கோட்டையன் மாதிரி, இப்போ இன்னைக்கு இவர் செங்கோட்டையன் இருக்காங்களா, இந்த செங்கோட்டையன் மாதிரி அத்தனை செங்கோட்டையன்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது கூட இருந்தாங்க. அவங்களுக்கு பூத் கமிட்டினா என்னன்னு தெரியும், கிளை நிர்வாகிகள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், பக்க பிரமுகர்கள்னா என்னன்னு தெரியும், வீட்டுக்கு எப்படி அக்சஸ் பண்ணணும்னு தெரியும். இது எதுவுமே விஜய் கட்சிக்கு சேர்ந்தவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. அவங்களுக்கு ஜீரோ. கட்சியினுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவர்கள் வந்து போஸ்டர் ஒட்டி ஃப்ளக்ஸுக்கு பாலபிஷேகம் பண்ண நிர்வாகிகளை கூப்பிட்டு அரசியல் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகும். யாராக இருந்தாலும் அரசியல் பழகலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். அதை உடனே நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே இவங்களை நான் வந்து கவுன்சிலர் ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன் அப்படின்னீங்கன்னா நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது. இது விஜய்க்கே தெரியாது. விஜய் கூட இருக்கவங்க அவர்களை நம்பி ஏதோ ஒரு வேலையை செய்து அவருடைய முகத்தை வைத்து அதை வாக்குகளாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க, அது நடக்காது. எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆரே அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஜெயலலிதா அம்மா பட்டார கஷ்டமாக முடியை பிடித்து வெளியே இழுத்து போட்டு அந்த அம்மா கொஞ்சம் நஞ்சராவடியாக பண்ணாங்க. திருப்பி சுயம்பா அந்த அம்மா எந்திரிச்சு நின்னாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து தைரியம் வேணும், ஃபஸ்ட்டு அரசியலில் தைரியம் வேணும், ஆளுமை வேணும். எம்ஜிஆருக்கு அந்த ஆளுமை இருந்தது, ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த ஆளுமை டபுள் மடங்கு இருந்தது. உங்களுக்கு அந்த ஆளுமையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், எங்கள் தலைவர்கள் முதல் கொண்டு நாங்கள் சொல்கிறோங்க. இன்னைக்கு தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஆளுமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் ஒரு பொது தொகுதிகளில் வந்து தனி வேட்பாளர், ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை, திமுகவுக்கும் இல்லை. ஆனால் அந்த அம்மா ஸ்ரீரங்கத்தில் ஒரு எஸ்சி வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்குது. இந்த தில் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஆளுமை விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு அந்த மாதிரி ஆளுக்கு 1%, 0.5% கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் லீடராக உருவாகணும் அப்படின்னா ரைட் டைம் ரைட் டெசிஷனுக்கு விஜய் போகணும். எனக்கு தெரிந்தவரை விஜய் அதற்கு போக மாட்டார். அவருடைய என் கார்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதற்கப்புறம் விஜய் படக்கூடிய கஷ்டங்களை நினச்சி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். தாவேக்காவுக்கு நிர்வாகத்திறன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது நிர்வாகத்திறனை காட்டிலும் பதவியினுடைய ஆசை இதுனாங்க அதிகமாக இருக்குது. இப்போவே ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு பதவிக்கான ஒரு போட்டி, பதவிக்கான ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இவங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க தாவேக்கா. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து 26 தேர்தலில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டி போடுறதே எங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. உங்களுக்கு 234 தொகுதிகளில் வேட்பாளர் போடணும். விஜய், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், செங்கோட்டையன், அங்கே இருக்கக்கூடிய நிர்மல்குமார், ஒரு 4-5 பேர், இந்த அருண்ராஜ், இவங்களெல்லாம் ஒரு 20 வேட்பாளர் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 214 தொகுதிகளுக்கு நீங்கள் வேட்பாளர் போடணும். 214 தொகுதிகளுக்கு நீங்கள் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் பொழுது திமுக என்ன தெரியுமா செய்வாங்க? இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். திமுக என்ன பண்ணுவாங்கன்னா வேட்பாளரே விலைக்கு வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். வேட்பாளர் ஐயா 2 கோடி ரூபா கொடுத்துறேன் தம்பி வந்துருங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஓடி வந்துருவான். உங்களுக்கு வேட்பாளரே அந்த தொகுதியில் நிற்காமலும், இதெல்லாம் அரசியல், திமுக செய்யக்கூடிய அரசியல். இதை வந்து தாவேகா எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கு பிடிக்கும், பாஜக தாக்கு பிடிக்கும், காங்கிரஸ் தாக்கு பிடிக்கும், தேசிய கட்சிகள் தாக்கு பிடிக்கும். இதை தாவேக்கா தாக்கு பிடிக்குமா? இந்த அரசியல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து கான்ஃபிடென்ட்டான வேட்பாளர்கள் இருப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் திரும்ப ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, திமுக ஏன் திரும்ப ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களாம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ், அவ்வளோதான். நீங்கள் டீமில் கிரிக்கெட்டில் செலக்ட் பண்ணும்போது 11 பேர் ஸ்ட்ராங் பிளேயர் செலக்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தேர் செலக்டிங் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள், அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் விஜய்க்கு தெரியவே தெரியாது. அவர் விஜய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ யார் லீடர், யார் எப்படி, யாருக்கு என்ன குணம் அப்படிங்கிறதான் தெரியும். எல்லாருமே விஜய்க்காக ஓட்டு ஒரு எலெக்ஷனில் கூட ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னார், திருமங்கலம் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், அப்படிலாம் மக்கள் நினைக்கவே மாட்டாங்க. 2 தொகுதியில் நீங்கள் போட்டி போடலாம். விஜய் உண்மையிலே 2 தொகுதிகளில் போட்டி போடலாம். எனக்கு தெரிந்து விஜய் 2 தொகுதிகளில் போட்டிடுவார், நிச்சயமாக போட்டிடுவார். மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, கடைசியாக ஜெயலலிதா அம்மா எனக்கு தெரிந்து 2 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. அதை தாண்டி எந்த வேட்பாளருமே இது வரைக்கும் 2 தொகுதிகளில் போட்டி போடலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆண்டிப்பட்டியிலையும் வேறு தொகுதியிலையும் போட்டி போட்டாங்க, சரியான ஞாபகம். விஜய் இப்போ போட்டி போட்டாருன்னா மக்களுக்கு மனநிலை எப்படி தெரியுமா வந்துடும், ஓ இவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஜெயிச்சிருவோங்கிற கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால தான் 2 தொகுதியில் நிற்கிறாங்க. அந்த மனநிலையை தமிழ்நாடு மக்கள் வச்சுருக்காங்க.
இன்னைக்கு விஜய் 2 தொகுதிகளில் போட்டி போட்டார் அப்படின்னா, இவருக்கு வந்து கான்ஃபிடென்ட்ல போடுறது, இந்த தொகுதியில் ஜெயிச்சிருவோன்னு வேளச்சேரியில் போட்டி போடுறாரு. 10க்கு போய் விருதுநகர் ஒரு இடத்துல போட்டி போடுறாரு அப்படின்னா, வேளச்சேரியில் தோத்துருவோன்னு தான் விருதுநகரில் வேட்பாளர் பட்டியல் தாக்கல் பண்ணுறாரு போல இருக்கு, வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரிக்காரனே ஓட்டு போட மாட்டான். இன்னொன்று, விருதுநகரில் இருக்கவன் என்ன நினைப்பான், இவர் வேளச்சேரியில் ஜெயிச்சுட்டாருன்னா நம்மளுக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார், அப்போ நம்ம திரும்பி இன்னொரு எலெக்ஷன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் ஓட்டு போட மாட்டான். வேளச்சேரியில் இருக்கவன் என்ன நினைப்பான், இவர் விருதுநகரில் ஜெயிச்சுட்டாருன்னா வேளச்சேரியில் விட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு இவனும் ஓட்டு போட மாட்டான். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு வந்து அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அவருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்வதை கேட்பதற்கு அங்கே தயாராக இல்லை. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனுடைய அந்த ஒரு சோஷியல் மீடியா ஃபேக்டர் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாங்கிறது வேறு, கணினி அரசியல் வேறு, கள அரசியலுங்கிறது வேறு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நான் நாளைக்கு போய் பூத்தில் எனக்கு போய் ஓட்டு கேட்டால் தான் எனக்கு உண்டான வாக்குகள் நான் ஜெயிக்க முடியும், என் பூத்தை நான் ஜெயிக்க முடியும், என் கட்சியை நான் வலுப்படுத்த முடியும். நான் இப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன்னா என் ஊரில் ஓட்டு விழுகாது. இதை தான் டாவேகாவும் அதனுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் நிறைய போடுவாங்க பசங்க. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சி ஜென்ரேஷன், அந்த 15 to 20 இருக்க பசங்க. ரீல்ஸ் எனக்குலாம் தெரியாது, அதெல்லாம் நம்ம ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி விதவிதமாக வந்து போடுறதெல்லாம் நமக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு செய்வாங்க. அதனால தான் அவர்களுடைய வேகம் வந்து கணினியில் வேகமாக இருக்குது, களத்தில் அந்த பணிகள் சுத்தமாக இல்லை. ஸோ தாவேகாவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஸோ விஜய் வந்து அந்த ஒரு ஃபேக்டரை நோக்கி நகர்வார் அப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. விஜயனுடைய ஒரு எண்ட் ஆஃப் கேரியர் நீங்கள் இதுலேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி தான் தாவேகாவினுடைய கள நிலவர புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரியல் அரசியல் ஒர்க் அவுட் ஆகுது, ரியல் அரசியல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை என்ன அப்படிங்கிறத வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட இவ்வளோ நேரம் பகிர்ந்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.